இந்திய சினிமாவில் முக்கியமானவர் கமலஹாசன். 230க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் அவர் சினிமாவில் சம்பாதிப்பதை மீண்டும் சினிமாவிலேயே முதலீடு செய்பவர். மேலும் எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் தன்னுடைய படத்தில் அதை முயற்சி செய்து பார்த்து விடுபவர். இப்போதும் பிஸியான ஹீரோவாக நடித்து வரும் அவர் கடைசியாக தக் லைஃப் படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக நாயகன், ஆண்டவர் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் கமலஹாசன். சிறு வயதிலிருந்தே தன்னை சினிமாவுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட அவரை கே. பாலச்சந்தர் ஹீரோவாக அறிமுகம் செய்து வைத்தார். குழந்தை நட்சத்திரமாக எப்படி கலக்கினாரோ அதேபோல் கதாநாயகனாகவும் பட்டையை கிளப்பி டாப் ஹீரோவாக வலம் வந்தார். ரஜினி நடிக்க வரும்போதெல்லாம் கமல் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருந்தார் என்பது நினைவு கொள்ளத்தக்கது. நடிப்பதோடு மட்டுமின்றி இயக்கம், தயாரிப்பு, பாடல்கள் பாடுவது, எழுதுவது, நடனம் என அனைத்திலும் மாஸ்டராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். தனது படத்தில் ஏதேனும் ஒரு வித்தியாசமான முயற்சிகளை செய்து பார்ப்பது அவரது வழக்கம். அதன் காரணமாக தான் 80ஸ்களிலேயே அவரால் விக்ரம், அபூர்வ சகோதரர்கள் என பல வித்தியாசமான படங்களை செய்ய முடிந்தது. இன்னமும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்நிலையில் ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் மெம்பராக இருப்பதற்கு கமலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய திரைத்துறையில் இருந்து கமல், ஆயுஷ்மான் அண்ட் குரேனா உள்ளிட்டோருக்கு இந்த கௌரவம் கிடைத்திருக்கிறது. மொத்தம் 534 உறுப்பினர்கள் இதில் இருப்பார்கள். அவர்கள் ஆஸ்கார் ரேஸில் இறுதி வாக்கெடுப்பில் பங்கேற்று வெற்றியாளர்களை தீர்மானம் செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அகாடமி மெம்பராக அழைப்பை பெற்றிருக்கும் கமலுக்கு இது உச்சபட்ச கௌரவம் என்று தமிழ் திரைத்துறையினர் அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்.